ஈசாலா கப் நம்தே என்று ஒவ்வொரு ஐபிஎல் தொடக்கத்தில் இருந்து கொக்கரித்தாலும் ஆர்சிபி கப் அடிப்பது கனவிலும் நடக்காது என்றனர். விராட் கோலி ஆக்ரோஷமான பிளேயர், இவருக்கு இந்த கப் கிடைக்கவே கிடைக்காது என்றனர். இப்படி 18 ஆண்டுகளாக தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களை தவிடு பொடியாக்கி ஐபிஎல் கோப்பையை தட்டி தூக்கியுள்ளது விராட் கோலியின் படை. ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி கடந்து வந்த பாதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மில்லியன் கணக்கானவர்களால் நேசிக்கப்பட்டது, ஜாம்பவான்களால் வழிநடத்தப்பட்டது, எதிரிகளால் அஞ்சப்பட்டது. ஆனால் மனவேதனையால் வேட்டையாடப்பட்ட ஒரு அணி 2008ஆம் ஆண்டு அவர்களின் முதல் சீசனில் இருந்து 2025 சாம்பியன்ஷிப் வெற்றி வரை ஆர்சிபியின் பயணம் வெறும் கிரிக்கெட் கதை மட்டுமல்ல, அது அழியாத நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். இந்த அணி ஈசாலா கப் நம்தே என்ற பெரும் வாக்குறுதியுடன் எல்லா சீசனையும் தொடங்கும். ராகுல் டிராவிட், அனில் கும்ப்ளே, கெவின் பீட்டர்சன், பின்னர் விராட் கோலி என லெஜண்டுகளால் வழிநடத்தப்பட்ட ஒரு சிறந்த அணி. 2008 முதல் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 8 அணிகள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் ராகுல் டிராவிட் தலைமையில் களமிறங்கிய ஆர்சிபி அணியில் ஜாகிர் கான், அனில் கும்ப்ளே, விராட் கோலி, ராஸ் டைலர், கேமரூன் ஒயிட் போன்றோர் இடம்பெற்றிருந்தனர். இந்த சீசனின் லீக் போட்டிகள் முடிவில் 7வது இடத்தை பிடித்தது ஆர்சிபி. அப்போது ஆர்சிபி அணி மீது வைக்கப்பட்ட மிக முக்கிய விமர்சனம், டெஸ்ட் பிளேயர்களை T20 ஃபார்மட்டுக்கு செலக்ட் செய்தால் இப்படித்தான் என்று கூறப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாத ஆர்சிபி அடுத்த சீசனிலும் அதே நம்பிக்கையுடன் களமிறங்கியது. இந்த சீசனை த ரைஸ் ஆஃப் ஆர்சிபி என்று சொன்னால் அது மிகையாகாது. இம்முறை அனில் கும்ப்ளே தலைமையில் களமிறங்கிய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இந்த இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெக்கான் சார்ஜர்ஸ் 6 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்களை எடுத்திருந்தது. 144 என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆர்சிபி அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 137 ரன்கள் மட்டுமே எடுத்து வெறும் 6 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை நழுவவிட்டது. இறுதிப் போட்டி வரை சென்று விட்டோம், நம்மால் கப்படிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஆர்சிபிக்கு உருவானது இந்த சீசனில்தான். அதனால்தான் அடுத்த 2010 சீசனில் கடுமையாக போராடி பாயிண்ட்ஸ் டேபிளில் 4வது இடத்தை பிடித்து கப்பை கைப்பற்ற முனைந்தது ஆர்சிபி. ஆனால் அந்த கனவு குவாலிஃபயரில் தகர்ந்து போனது. அடுத்தது 2011 சீசன் மிக முக்கியமான சீசன் என்றே சொல்ல வேண்டும். காரணம், தி யூனிவர்ஸ் பாஸ் கிறிஸ் கெயில் இந்த அணியை வழிநடத்தி இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றார். இந்த முறை நம்பிக்கை மிக அதிகமாகவே இருந்தது. ஆனால் இறுதிப் போட்டியில் பேட்டிங் சொதப்பலாக அமைந்த நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸிடம் தோல்வியை தழுவி கப்பை நழுவ விட்டது ஆர்சிபி. 2011 and the era of விராட் கோலி began எனலாம். என்னத்தான் விராட் கோலி தலைமையிலான ஆர்சிபி அணி கப் அடிக்கவில்லை என்றாலும் விராட் கோலியின் ஸ்குவாட் எதிர் அணிகளுக்கு மரண பயத்தை காட்டியது. அதுவும் கெயில், விராட், ஏபிடி இந்த மும்மூர்த்திகள் எதிர் அணியினருக்கு கோஸ்டுகளாக அச்சுறுத்தினர். இருந்தும் ஐபிஎல் கப் என்பது எட்டாக்கணியாக இருந்தது. இதற்கிடையில் பலரும் பல அணிகளுக்கு சென்று வந்தனர். ஆனால் விராட் கோலி எனும் இந்த மகத்தான மனிதன் மட்டும் இந்த அணியின் ஒரு அங்கமாக மாறிப்போனார். வெற்றியோ தோல்வியோ அணிக்கு தன்னுடைய 200% பங்களிப்பை கொடுப்பார். அதனால்தான் என்னவோ ரசிகர்களும் இந்த மனிதன் மீது பெரும் நம்பிக்கையை ஒவ்வொரு சீசனிலும் வைத்தார்கள். கோலி கேப்டன்ஷிப்பில் இருந்து விலகிய நிலையில் ஃபாப் டு பிளசிஸ் கேப்டனாக மாறினார். இவரது தலைமையில் பிளே ஆஃபிற்கு ஆர்சிபி தேர்வானது. ஆனால் இறுதிப் போட்டிக்குள் நுழைய முடியவில்லை. இருந்தும் இந்த சீசனிலும் விராட் தனது சிறப்பான பங்களிப்பை அளித்தார். 2023, 2024 இந்த 2 சீசன்களிலும் ஒன் மேன் லீடிங் த டீம், மார்க்கிங் தி பெஞ்ச் மார்க் என்ற நிலையே இருந்தது. விராட்டின் பேட்டிங்கை தவிர்த்து ஒரு அணியாக ஆர்சிபி சொதப்பியது.
இப்படி பல ஹார்ட் பிரேக்குகள், விமர்சனங்கள், கேலி கிண்டல்கள், அவநம்பிக்கைகள் என எத்தனையோ விஷயங்களை கடந்து ஆர்சிபி என்ற ஒரு சிறந்த அணியை கேப்டனாக இருந்தபோது முன்னணியிலும், பேட்டராக இருந்தபோது பின்னணியிலும் வழிநடத்திக் கொண்டிருந்தார் கிங் கோலி. வெற்றிகள் வந்தபோது அணியுடனும், தோல்விகள் வந்தபோது அனைத்து அம்புகளையும் தன்னுடைய நெஞ்சில் வாங்கிக் கொண்டும் இருந்த இந்த 18ஆம் நம்பர் ஜெர்சிக்காரன் 18வது சீசனை அணுகிய விதமே வேறாக இருந்தது. ஆக்ரோஷம், ஆர்ப்பரிப்பு என 18 வயதில் IPL விளையாடத் தொடங்கிய இவர் 18 ஆண்டுகளில் பெற்ற பக்குவம், அனுபவம் ஆகியவற்றோடு இந்த சீசனை அணுகினார். அதற்கேற்றாற்போல் கைக்கு மேல் பலனாக இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் 18 ஆண்டுகால தவத்திற்கு, 18 ஆண்டுகால தியாகத்திற்கு, 18 ஆண்டுகால நம்பிக்கைக்கு, 18 ஆண்டு காலமாக ஒரே அணிக்காக விளையாடியவருக்கு, 18 ஆண்டுகால அவமானங்களுக்கு என அனைத்திற்கும் கிடைத்த ஒரு மாபெரும் பரிசாக மாறியது 18வது IPL-இன் சாம்பியன் பட்டம். விராட் கோலியும் அதையே தான் கூறியுள்ளார். இந்த ஒரு வெற்றிக்காக என்னுடைய இளமை, அனுபவம் என அனைத்தையும் வழங்கியிருக்கிறேன். ஒவ்வொரு சீசனிலும் கோப்பையை வெல்ல கடுமையாக முயற்சி செய்திருக்கிறேன். என்னுடைய உடல், பொருள், ஆவி என அனைத்தையும் வழங்கியுள்ளேன். இந்த நாள் என் வாழ்க்கையில் வரும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஆர்சிபி அணி கோப்பையை வெல்ல வேண்டும் என்பது என்னுடைய கனவு. இந்த ஒரு கோப்பை மட்டும்தான் என்னிடம் இல்லாமல் இருந்தது. தற்போது அதுவும் கிடைத்துவிட்டது என்று உணர்வுபூர்வமாக பேசினார் விராட் கோலி. இந்த வெற்றி கோப்பை உலகத்தர கிரிக்கெட்டில் அனைத்து கோப்பைகளையும் கைப்பற்றி தன்னுடைய கிரீடத்தில் அடுக்கிய இந்த ராஜாவின் கிரீடத்தில் மிஸ் ஆகி இருந்த அந்த ஒரு முத்தாக மாறி கிங் கோலியின் கிரீடத்தை அலங்கரித்துள்ளது. இப்படியாக இந்த ஒரு தருணத்தில் விராட்டுக்கு பிடித்த பாடல் வரிகள் அவருக்கே உரித்தானதாக மாறியுள்ளது. சுற்றி நின்று ஊரை பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான், உன் பேரை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போதே நீ சிங்கம்தான் கிங் கோலி என்று கிரிக்கெட் ரசிகர்கள் சிலாகித்து வருகின்றனர். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.